கேக் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் மைதா யூஸ் பண்ணாமல் ஓட்ஸ் வச்சு ட்ரை பண்ணோம். ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு எண்ணெய், 2 வாழைப்பழம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்குவோம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஓட்ஸ் அரைச்சி நல்லா பவுடராக ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு கப்பு சேர்த்துக்குவோம். அது கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கோகோ பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து ஜலிச்சு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி மேலேருந்து கொஞ்சமாக வால்நட்ஸ் சேர்த்துக்கலாம். அவன்லேயோ கடாயிலையோ 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணோன்னா ஹெல்த்தியான டேஸ்டியான ஓட்ஸ் கேக் ரெடி.